அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு சித்திரகுப்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாள் இனிதாய் அமைய ஸ்ரீ சித்திரகுப்தரை பிரார்த்திக்கின்றோம். சுறுசுறுப்பாக செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்களே, சூரியன் 6ல் இருப்பதால் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிவட்டாரத்தில் புதுமையான அனுபவமும் ஆதாயமும் ஏற்படும். எதிர்பாராத சில பொறுப்புகளால் மதிப்புகள் உயரும். செவ்வாய் 4ல் இருப்பதால் பயணங்களின் அந்த பயணங்களின் மூலமாக உங்களுக்கு ஒரு சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சித்திரை 9 முதல் செவ்வாய் 5ல் இருப்பதால் உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழல் ஏற்படும். இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். புதன் 5ல் இருப்பதால் எதிர்பாராத இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். சித்திரை 23 முதல் புதன் 6ல் இருப்பதால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். சுக்கிரன் 5ல் இருப்பதால் வசீகரமான அந்த பேச்சுக்களின் மூலம் காரிய சக்தி ஏற்படும். சுக்கிரன் 5ல் இருப்பதால் வசீகரமான பேச்சுக்களின் மூலம் காரிய சக்தி ஏற்படும். சித்திரை 12 முதல் சுக்கிரன் 6ல் இருப்பதால் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். குரு 6ல் இருப்பதால கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சித்திரை 18 முதல் குரு 7ல் இருப்பதால் தடைப்பட்ட பணிகள் நிறைவேறும். சனி 4ல் இருப்பதால் ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும். ராகு 5ல் இருப்பதால் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கேது 11ல் இருப்பதால் உறவினர்களினுடைய வழியில் சுப செய்திகள் உண்டாகும். வழிபாடு: மாரியம்மனை வழிபட எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும்.